ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் பிஎஃப்கான பேலன்ஸை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ வட்டி போட்டிருக்காங்க, ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ உங்களுக்கு எம்ப்ளாயர் ஷேர் வருது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது உங்களுடைய பிஎஃப்கான பேலன்ஸ் மற்றும் கிளைம் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த ஒரு லாகின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டேரெக்டாக இந்த சைட்குள்ளே வந்துடுங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மெம்பர் லாகின் ஆப்ஷனை போய்ட்டு லாகின் பண்ணி அது உள்ள பாஸ்புக் பேஜில் வந்தாலும் திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு முதல்ல யூஏஎன் நம்பர், இதில் போயிட்டு உங்களுக்கான யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஒரு சில பேருக்கு நீங்கள் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து தப்புன்னு காமிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து பாஸ்வேர்டு மாற்றிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து யூஏஎன் போர்ட்டலில் போயிட்டு உடனடியாக பாஸ்வேர்டை மாற்றிட்டு திரும்ப நீங்கள் பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக லாகின் ஆகாது. அது அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும். அதனால் உடனடியாக பாஸ்வேர்டை மாற்றிட்டு உடனே நீங்கள் பாஸ்புக்கில் லாகின் பண்ணால் லாகின் ஆகாதுங்க. ஒரு 7 to 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் லாகின் ஆகிறதுக்கு. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆகிடுச்சிங்க. இதில் ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் சம்மரி, டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உங்களுடைய பிஎஃப்பில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாரி தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கு. டோட்டலாக இவருக்கு 89,510 ரூபாய் இவருக்கு டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது. அதேமாரி வந்து பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க மெம்பர் வைஸ் பேலன்ஸ். அதாவது இவர் வந்து எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரோ எல்லாமே வந்துடும். அதில் ஒவ்வொரு கம்பெனிலையுமே அவருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாரி இதிலே வந்து மெம்பர் வைஸ் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட்டாக என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அதோடைய மெம்பர் ஐடி என்ன, எப்போ ஜாயின் பண்ணாங்க, அந்த கம்பெனியில் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. வியூ பாஸ்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னமான கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி என்ன, மெம்பர் ஐடி என்ன, எப்போ ஜாயின் பண்ணீங்க, அதெல்லாமே டீல்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ ஹோம் பேஜ் இதுதான் உங்களுக்கான டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கேஒய்சி இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது பாஸ்புக்குன்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வர எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மேடு பை த மந்த் ஆஃப் ஜூன் 2026. கடைசியாக உங்களுக்கு எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான மந்த் வரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2026 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பேலன்ஸ், ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு 86,714 ரூபாய் இருக்குது. அதில் வந்து பாருங்கள் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களுக்கு நீங்கள் சம்பளம் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா மந்த்லி உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க பாருங்கள். அது மொத்தமாக எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா 31,140 ரூபாய். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற நிறுவனம் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, அது வந்து 12,390 ரூபாய். இதெல்லாமே டோட்டலாக பார்க்குறது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஏர்னடு, உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த இயருக்கானது, லாஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி இன்ட்ரெஸ்ட் ஏர்னடில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5,461 ரூபாய். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இந்த வருஷத்தில் பிஎஃப் வித்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத 15,000 ரூபாய் வித்ரா அப்படின்னு காமிச்சு 0 இருந்தால் நீங்கள் என்ன வித்ரா பண்ணல அப்படின்றத அர்த்தங்க. இதில் உங்களுக்கு மெம்பர் ஐடி நீங்கள் செட் பண்ணலாம். ப்ரீவியஸ் மெம்பர் ஐடி இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்குதோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ கடைசியாக போனீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ட்ரிபியூஷன் சம்மரி இன் லாஸ்ட்டு ஒரு 12 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஃபுல் டீல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல 2026 அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன் டேட் எப்போ, ஸோ பர்டிகுலர் கண்டினியூ அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
அதாவது இதில் வந்து எம்ப்ளாயி ஷேர் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பிடிக்கிறாங்க. ஸோ 2076 ரூபாய் இவருக்கு சம்பளம் பிடிக்கிறாங்க. எம்ப்ளாயர் ஷேர் அவங்க நிறுவனம் 826 ரூபாய் மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பென்ஷன் ஷேர் வந்து ஒரு 1250 ரூபா பென்ஷனாக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயருக்கான ஷேர் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் அட்வான்ஸாக வித்ரா பண்ணிக்கலாம். பென்ஷன் ஸ்கீம் இப்போ பண்ண முடியாது. அந்த 60 வயசுக்கு மேலே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் பென்ஷன் ஸ்கீம் அமௌண்ட் வந்து எடுக்க முடியுங்க. இதில் வந்து பாருங்கள் இபிஎஃப்கான வேஜஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ ஏறுது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயோட ஷேர் எவ்வளோ, எல்லாமே பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தியர் இந்த வருஷம் 2026க்கு எம்ப்ளாயி ஷேர் ஒரு 6000 ரூபாய் இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் 2000 ரூபாய், பென்ஷன் ஷேர் 3750 ரூபாய் அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் டோட்டலாக ஸோ க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ நீங்கள் 31/3/2027 முடியோட சொல்ல உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ, பென்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. இது 2026க்கான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, எம்ப்ளாயர் எவ்வளோ அப்படின்ற மாரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 2025 ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மார்ச் 2 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மார்ச்சில் எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்கு, மார்ச்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு, இது வந்து போன காலாண்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ 24,912 ரூபாய், அப்புறம் எம்ப்ளாயர் ஷேர் 9000 ரூபாய், பென்ஷன் வந்து 15,000 ரூபாய் போன காலாண்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இயர் காலாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இல்லை க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பிடிஎஃப் வடிவிலும் ஸோ உங்களுக்கான நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை. ஓகே, இதுதான் உங்களுக்கான பாஸ்புக் உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக செக் பண்ண முடியலனா இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிவ் மிஸ்டு கால். இந்த மிஸ்டு கால் அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பிஎஃப்பில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி எஸ்எம்எஸ் மூலமாக பண்ணிக்கலாம். நீங்கள் பிஎஃப் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும். எப்படி அனுப்பலாம் அப்படின்னா EPH அதுக்கப்புறம் OHON அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு பண்ணிட்டு யூஏஎன் நம்பர் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்க்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கிளைம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டீலாக தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 33 கிளைம் பண்ணியிருக்காரு. அதில் 15 அப்ரூவல் ஆகிருக்கு, 18 கிளைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, பெண்டிங்கில் எதுவுமே இல்லை. எவ்வளோ அமௌண்ட் வரையும் செட்டில் ஆகிருக்கு அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1,22,000 இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஆகிருக்கு எல்லாமே. ஸோ லாஸ்ட்டாக 5 வருஷம் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகிருக்கு எல்லாமே நீங்கள் சாட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட்டில் கிளைம் என்னென்ன அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபார்ம் கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எந்த தேதி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. பிஎஃப் கால்குலேட்டர், பென்ஷன் கால்குலேட்டர் எல்லாமே நீங்கள் ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்குது. எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிஎஃப்கான அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது வெப்சைட் மூலமாக. இதே போலவே நீங்கள் உமாங் ஆப் மூலமாக ட்ரை பண்ணி பென்ஷனுக்கான பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பென்ஷன் பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் பிஎஃப்கான அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு 75-80% வரைக்கும் வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் தாராளமாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதான் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் பிஎஃப்கால பேலன்ஸை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.